வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சா இந்த நாள் இந்த நிமிஷம் உங்களுக்கு உங்களை சுற்றியுள்ள அனைவருக்கும் நடப்பவை எல்லாமே நன்மையாக அமையட்டும் அப்படின்ற எண்ணங்களோட வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தர்ஷன் காசில் தான் இருக்கும். இந்த தர்ஷன் காசோட ஷோரூம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கலெக்டரேட்டில் ஸ்டார் பிரியாணி இருக்குங்க. அந்த ஸ்டார் பிரியாணி ஒட்டின கட்டில் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க் இருக்கும். அது ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் காசு இருக்கும். ஸோ இதோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே காரோட மாடல்ஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75,000 ஸ்டார்ட் ஆகி 20 to 25 lakhs வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் மாடல்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் காசு என்னென்ன மாடல்ஸ் வச்சிருக்காங்க, அதோட ப்ரைஸ் எப்படி இருக்குது எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி 800ங்க. உங்களுக்கு வந்து டியூரபிலிட்டி வந்து ரொம்ப நாள் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். இந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா TN33 ரெஜிஸ்ட்ரேஷன் தான். 2009 மாடல். ஏசி, மியூசிக் சிஸ்டம், சீட் கவர்ஸ் இது எல்லாமே போட்டிருக்காங்க. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 97,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2009 ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களுக்கு வந்து 97,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கும் போது தாராளமாக இந்த கார் பை பண்ணலாம். ஸோ இந்த காரோட ப்ரைஸ் அவங்க என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1,65,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1,65,000 ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். நீங்கள் நேரில் வந்து பேசுகிறப்போ ப்ரைஸ் வந்து நெகோஷியேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த காரோட இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது வரைக்கும் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 27/11/2021 அதாவது போன நவம்பர் வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க. 97,000 கிலோமீட்டர்ஸ்க்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. ஸோ வாங்க அடுத்த காரை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி வேகனார் இருக்கா. வேகனாருங்கிறது மோஸ்ட் ரிலையபிள் கார் ஃப்ரம் மாருதினே சொல்லலாம். ஏன்னா வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப தரமாகவே இருக்கும். காரோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2006 மாடல், மார்ச்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா LXI வேரியன்ட், செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 92,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ நாள் வேலிடிட்டி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் அதாவது 18/8/2022 வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் போட்டிருக்காங்க, லைஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது, சீட் கவர்ஸ் போட்டுருக்காங்க. ஸோ இந்த காரோட ஃபைனல் ப்ரைஸ் 1,80,000 ரூபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். நம்மகிட்ட அடுத்து இருக்கக்கூடிய வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து i10 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2011 மாடல், செகண்ட் ஓனருங்க. எல்பிஜி இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே பெட்ரோலை கம்பேர் பண்ணும். ஏன்னா பெட்ரோலோட ரேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோட அந்த வெஹிக்கிள் இருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குங்க. கம்பெனி சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. 80,000 கிலோமீட்டருக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் அதாவது 2022 ஜனவரி மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் இன்சூரன்ஸ் போடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த காரில் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் கிடச்சிருது, பவர் விண்டோ இருக்குது, ஏசி இருக்குது. உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் லாக்ஸ் கொடுத்துருக்காங்க, சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. டயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா புது டயர் தான் போட்டிருக்காங்க. இது அலாய் கிடையாதுங்க, நான் அலாய் மாடல் தான். உங்களுக்கு நெக்ஸ்ட் மாடல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இங்கே அடுத்து பார்க்கக்கூடிய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார் தான் ஹோண்டா ஜாஸ்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸில் வந்து வி மாடல், அதாவது டாப் எண்ட் மாடலுங்க. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ TN33 தான். ஸோ தாராளமாக நம்பி வாங்கலாம். 2015 மாடல். இதோட வேரியன்ட் வந்து வி வேரியன்ட் சொன்ன மாதிரியே. இது வந்து டீசல் வெஹிக்கிள்ங்க. ஐடிடெக் என்ஜின் கொண்டது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிடெக் ஐவிடெக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் வந்து ரொம்பவே பேர் போன என்ஜின் மாடல்ஸ். இதோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓனர் தான். உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1,23,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. இதில் இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் இல்லை. அலாய்ஸ் இருக்கு, டச் ஸ்க்ரீன் இருக்கு, ரிவர்ஸ் கேமரா இருக்கு, டியூவல் ஏர்பேக்ஸ், ABS ஓட வந்துருதுங்க. உங்களுக்கு 6 lakh தான். ஸோ 6 lakhs அப்படிங்கிறது ஒரு ரீசனபிள் ரேட் தான். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் நான் சொல்லாமல் இருப்பேன். மியூசிக் சிஸ்டம்ங்கிறது ஆனால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூஸ்டி காஸ்ட்லையுமே இருக்கும். ஸோ அதை வந்து மியூசிக் சிஸ்டம்னு அடிஷனலாக சொல்லல, எல்லா காஸ்ட்லையுமே இங்கே மியூசிக் சிஸ்டம் இருக்கு. இங்கே அடுத்து இருக்க கார் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து WRVங்க. WRVங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் காருங்க. உங்களுக்கு இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடல், ஐவிடெக் அப்படிங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் இன்ஜின் தான். இது வந்து சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள்ஸ் தான். கிலோமீட்டர் எவ்வளோ ரன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 52,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க 52,000 கிலோமீட்டர்ஸ்க்கும். ஸோ இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இன்சூரன்ஸ் இல்லைங்க, இன்சூரன்ஸ் நம்ம தான் போட்டுக்கணும். இதோட அடிஷனல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது, ABS இருக்குது, டியூவல் ஏர்பேக்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட் போட்டிருக்காங்க, சீட் கவர்ஸ் இருக்குது, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்துடும். 6,90,000 சொல்லியிருக்காங்க. 6,90,000 நெகோஷியபிள் தாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கார் வந்து பார்த்தீங்கன்னா TN30 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, நிசான் மைக்ரா 2013 மாடல். வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா XV ப்ரீமியம், செகண்ட் ஓனர் வெஹிக்கிள்ங்க. என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின், 1,18,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. அசசரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கம்பெனி ஃபிட் பண்ண அசசரிஸ் தான் இருக்கு. உங்களுக்கு சீட் கவர்ஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் இருக்கு.
பிரைஸ் இதுக்கு என்ன கோட் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3,75,000 கோட் பண்றாங்க. 3,75,000 இந்த காருக்கு ஒரு ரீசனபிள் பிரைஸ்னே சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாருதியோட விட்டாரா பிரீசா. இது வந்து பிரீமியமான காம்பாக்ட் எஸ்யூவி அப்படின்னு சொல்லுவாங்க. காரே வந்து பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புது கார் மாதிரி தான் தெரியுது. 2016 மாடல் பிரீஸாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா TN72 ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு இதோட வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ZDI வேரியன்ட், அதாவது டாப் எண்டுக்கு கீழே உள்ள வேரியன்ட், ZDI பிளஸ்க்கு கீழே உள்ள வேரியன்ட் ZDI மாடல். செகண்ட் ஓனர். ஃபியூவல் வந்து பாத்தீங்கன்னா டீசல் இன்ஜின் தான். 94,500 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஃபுல்லா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாருதிலேயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல தரமான பில் குவாலிட்டியில வந்த காசு தான் இது. டயர் வந்து பாத்தீங்கன்னா 215 செக்ஷன் டயர்ஸ். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 to 90% வந்து ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு டயர்ஸ் எல்லாமே. அலாய் வீல் வந்துருதுங்க. உங்களுக்கு இதோட ஃபியூச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏசி இருக்கும், ABS இருக்கும், டியூவல் ஏர்பேக்ஸ் இருக்கும், பவர் விண்டோஸ், பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துரும். உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் அசிஸ்டட் தான். ஸோ உங்களுக்கு டிரைவ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தாங்க. 7,40,000 rupees கோட் பண்ணிருக்காங்க. ஸோ 7,40,000 rupeesக்கு ரொம்ப ரீசனபிளான கார் தான். ஸோ வாங்க அடுத்த மாடல் பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாடல் வந்து பாத்தீங்கன்னா Ford EcoSport. EcoSportsல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட் வேரியன்ட். மாடல் வந்து 2018 மாடல். 4th month வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. வேரியன்ட் என்ன வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா டைட்டானியம் பிளஸ் வேரியன்ட். ஸோ டைட்டானியம் பிளஸ் வேரியன்ட்ல உங்களுக்கு ஓனர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர். ஃபியூவல் வந்து பாத்தீங்கன்னா டீசல். கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ரன் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறப்போ உங்களுக்கு வந்து 45,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஃபுல்லா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இருக்கு. இன்சூரன்ஸ் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்சூரன்ஸ் கிடையாதுங்க. இதுல அக்சசரிஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு, நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கு, ABS, ஏர்பேக், டச் ஸ்கிரீன், அலாய் வீல்ஸ், ரிமோட் லாக். உங்களுக்கு 8,25,000 கோட் பண்ணிருக்காங்க. பிரைஸ் வந்து ரீசனபிள் பிரைஸ் தான். உங்களுக்கு எல்லா இங்க சொல்லக்கூடிய எல்லா காசோட பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். நீங்க நேர்ல வந்து பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பேசி பிரைஸை வந்து ஸ்லைட்டா நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். மஹேந்திரால வந்த ஜைலோ மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2010 மாடல். வேரியன்ட் என்னன்னா E4 வேரியன்ட். ஓனர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். டீசல் வேரியன்ட் இது. எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் கிடையாதுங்க. அசசரிஸ் என்னென்ன இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ உங்களுக்கு ஏசி கிடைக்குது, பவர் ஸ்டீரிங் இருக்கு, பவர் விண்டோஸ் இருக்கு, சீட் கவர்ஸ் இருக்கு, ரிமோட் லாக் இருக்கு, டயர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 70% கண்டிஷன்ல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னே சொல்லலாம். உங்களுக்கு நிறைய பேர் போகிறப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கம்ஃபர்ட்டா இருக்கும். இதோட பிரைஸ் வந்து 5 lakh rupees. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாடல் என்னன்னா டொயோட்டா இனோவாங்க. டொயோட்டா இனோவா தான் வந்து பாத்தீங்கன்னா டொயோட்டா மேனுஃபேக்சர்ஸ் இருந்து வர கார்லயே அதிக சேல்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்குது. இந்த டொயோட்டா இனோவா வந்து பாத்தீங்கன்னா என்ன மாடல்னா 2012 மாடல். வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா G 2.5 லிட்டர். 2.5 லிட்டர்ங்கிறது டீசல் இன்ஜினுங்க. உங்களுக்கு இதோட ஓனர் வந்து பாக்குறப்போ சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா 1,50,000 தான். இனோவாக்கெல்லாம் 1,50,000 ரொம்ப ரீசனான கிலோமீட்டர் ரன் தான். உங்களுக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கான்னு கேட்டா ஆமாங்க, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. இங்க இந்த இனோவா மாடல் மட்டும் தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இருந்து 10 மாடல்ஸ் வந்து இனோவால மட்டுமே வச்சிருக்காங்க. ஸோ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 11,80,000 தான். 11,80,000க்கு தாராளமா நீங்க இந்த கார் எடுத்துட்டு போலாங்க. இதோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ABS இருக்கு, சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, உங்களுக்கு ஏசி இருக்கு. சோ நம்ம அடுத்து பார்த்துட்டு இருக்க மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரிட்ஸ் மாடல். இது வந்து மாருதியோட மேனுஃபேக்சர். மாடல் இயர் வந்து பாத்தீங்கன்னா 2011. வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா VXI தான். இது வந்து பெட்ரோல் இன்ஜின் தாங்க. உங்களுக்கு ரிட்ஸ்ல வந்து பெட்ரோல் இன்ஜின் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஓனர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். கிலோமீட்டர்ஸ் எவ்வளவு ரன் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறப்போ 48,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளுக்கு கிடையாது. நம்ம வாங்குறவங்க தான் இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும். அக்சசரிஸ் அப்படின்னு பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ஏசி, சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, சென்ட்ரல் லாக்கிங் வந்துருது, டயர்ஸ் வந்து 70% கண்டிஷன்ல இருக்கு. ஸோ அக்சசரிஸ் வந்து ரொம்ப டீசென்ட்டா இந்த விலையோட பேக்கேஜுக்கு கரெக்டா இருக்கு. ஸோ விலை இதுக்கு என்ன கோட் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறப்போ 3,50,000 rupees கோட் பண்ணிருக்காங்க. கிராண்ட் i10 இது வந்து 2015 மாடல். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா TN76 ரெஜிஸ்ட்ரேஷன். என்ன வேரியன்ட் அப்படின்னு பாக்குறப்போ வந்து ஆஸ்டா 1.2. இது ஆட்டோமேட்டிக் காருங்க. நிறைய பேர் வீட்டில் ஏஜ்டு பீப்புள்ஸ்லாம் இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா இல்லை லேடிஸ் இருக்கிறப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் கார் நல்ல ரீசனபிள் ரேட்ல கிடைச்சதுன்னா நல்லா இருக்குன்னு யோசிப்போம். அப்படி பாக்குறப்போ உங்களுக்கு வந்து 4,70,000 rupeesக்கு உங்களுக்கு வந்து 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினுங்க. ஆட்டோமேட்டிக் வெர்ஷனோட சூப்பரா கிடைக்குது. எவ்வளவு கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ 1 lakh கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ நெக்ஸ்ட் இயர் 8th month வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 1 year நமக்கு இன்சூரன்ஸ் கிடைக்குது வாங்குறப்பவே. உங்களுக்கு அக்சசரிஸ் அப்படின்னு பாக்குறப்போ அதாவது இந்த காரோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ என்னென்ன இருக்கு அப்படின்னா ஏசி இருக்கு, பவர் ஸ்டேரிங் இருக்கு, பவர் விண்டோஸ் இருக்கு, புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் IVRM கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆட்டோ மிரர்னு சொல்லலாம். அடுத்தது டச் ஸ்கிரீன் இருக்கு, ரிவர்ஸ் கேமரா இருக்கு, ரிவர்ஸ் சென்சார் இருக்கு. ஸோ இதோட ஃபைனல் பிரைஸ்
இவங்க கோட் பண்றது 4,70,000 rupees கோட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட அடுத்து இருக்க கார் வந்து பாத்தீங்கன்னா ஹுண்டாயில இயான் மாடல். இது வந்து 2012 ரெஜிஸ்டர்டுங்க. வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா டி லைட் பிளஸ் அப்படிங்கிற வேரியன்ட். ஓனர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். ஃபியூவல் வந்து பெட்ரோல். கிலோமீட்டர் எவ்வளவு ரன் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ 68,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் கிடையாதுங்க. அக்சசரிஸ் என்னென்ன வருது, அதாவது ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னா ஏசி இருக்கு, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் இருக்கு, ரிமோட் லாக் இருக்கு, சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, டயர் 80% கண்டிஷன்ல இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய கேள்வி, நான் காரை இங்கே வாங்க மட்டும் தான் வரலாமா, என்னோட பழைய கார் ஒன்று இருக்கு, அதை நம்ம தர்ஷன் கார்ஸ் வந்து சேல் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க. உங்களோட எந்த காராக இருந்தாலும் நீங்கள் தர்ஷன் கார்ஸ் அப்ரோச் பண்ணுறப்போ உங்கள் காரை வந்து அவங்க சேலும் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஹுண்டாய் இயான் மாடலோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,60,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. ஹோண்டா சிட்டிங்க. ஹோண்டா சிட்டியில் ஜெட்எக்ஸ் மாடல். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா TN01 ரெஜிஸ்ட்ரேஷன். மாடல் 2006 மாடல். வேரியன்ட் EXI வேரியன்ட். இது வந்து செகண்ட் ஓனர் வெஹிக்கிளுங்க. இது வந்து பியூர் பெட்ரோலுங்க. எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ 70,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர், அதாவது 2022 ஜனவரி மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. இதோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஏசி இருக்கு, பவர் ஸ்டேரிங் இருக்கு, பவர் விண்டோஸ் இருக்கு, ரிமோட் லாக் இருக்கு, சென்ட்ரல் லாக் இருக்கு. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் எஃப்சி இருக்கு. உங்களுக்கு இதோட ஃபைனல் பிரைஸ் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. 2,50,000 rupeesக்கு ரொம்பவே நல்ல வெஹிக்கிள்ங்க. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைட் குவாலிட்டி, கம்ஃபர்ட்னஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய மாடல் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கார் இது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி. இங்கே நிறைய பீப்புள்ஸ் பட்ஜெட்டில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மாருதி 800, மாருதி ஆம்னி தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய மாருதி ஆம்னி தான் இது. இது வந்து யூஸ்ட் கார் மார்க்கெட்டில் இப்போ நல்ல டிமாண்ட்லேயே இருக்குது. உங்களுக்கு வெஹிக்கிளோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2008 மாடல். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ட் வந்து 5 சீட்டர் வேரியன்ட். ஓனர் வந்து செகண்ட் ஓனருங்க. பெட்ரோல் இன்ஜின் தான். உங்களுக்கு வந்து எல்பிஜி கிடையாது. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 41,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2022 வரைக்கும் இருக்கு. அக்சசரிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,90,000. ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தாங்க. தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஆல்டோ மாடல் தான் இது. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா TN07 ரெஜிஸ்ட்ரேஷன். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2014 மாடல். வேரியன்ட் LXI வேரியன்ட். ஓனர் வந்து செகண்ட் ஓனருங்க. ஃபியூவல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான். கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 16,000 கிலோமீட்டர் தாங்க ரன் ஆயிருக்கு. ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. இதோட இன்சூரன்ஸ் வந்து 2022, அதாவது நெக்ஸ்ட் இயர் ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கு. அக்சசரிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துருங்க, பவர் விண்டோஸ் வந்துடும், ஏசி இருக்கும், சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம தான் சீட் கவர்ஸ் இருக்கு உங்களுக்கு. இதோட ஃபைனல் ப்ரைஸ் அப்படின்னா 2,75,000 கொடுத்துருவாங்க. கார் ரொம்பவே ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லாமல் புது கார் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ தாராளமாக எடுக்கலாங்க இந்த கார். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட் குவிட். ரெனால்ட் குவிட்ல இது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா TN85 ரெஜிஸ்ட்ரேஷன். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடலுங்க. ஃபியூவல் வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்கு. கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ரன் ஆயிருக்குன்னா 45,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் வந்து ஃபுல்லாக வச்சிருக்காங்க இந்த வெஹிக்கிளுக்கு. உங்களுக்கு இன்சூரன்ஸ் எவ்வளோ வருஷம் வேலிடிட்டி இருக்குன்னா 2022 4th month வரைக்கும் வேலிடிட்டி இருக்கு. கம்பெனி ஃபிட்டட் அக்சசரிஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னா 3 lakh rupees கோட் பண்ணுறாங்க. 3 lakh rupeesக்கு ரொம்ப டீசென்ட்டான கார். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து 80% பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. சியட் டயர்ஸ் போட்டிருக்காங்க. நான் அலாய்ஸ் தான். கார் வந்து இந்த ரேட்டுக்கு கொஞ்சம் ரீசனபிள்னே சொல்லலாம். ஸோ அடுத்து பார்க்குற கார் இது வந்து வேகனாருங்க. வேகனாரில் 2017 மாடல். வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா VXI வேரியன்ட். இதில் ஆட்டோமேட்டிக் வெர்ஷனுங்க, மேனுவல் கிடையாது, இது ஆட்டோமேட்டிக். இது ஓனர் வந்து பார்க்குறப்ப செகண்ட் ஓனருங்க. ஃபியூவல் வந்து பெட்ரோல் தான், பியூர் பெட்ரோல் தான், எல்பிஜி கிடையாது. கிலோமீட்டர் எவ்வளோ ரன் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ 57,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் வந்து அதாவது நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. அக்சசரிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஏசி இருக்கு, பவர் ஸ்டேரிங் இருக்கு, பவர் விண்டோஸ் இருக்கு, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் மாட்டிருக்காங்க, சீட் கவர்ஸ் அடிஷனலாக போட்டிருக்காங்க. இதோட ஃபைனல் ப்ரைஸ் அவங்க கோட் பண்ணுறது 4,75,000 rupeesங்க. ஸோ நம்ம கிட்ட அடுத்து இருக்கிற கார் இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ ஜிங் மாடலுங்க. சாண்ட்ரோ ஜிங்கிறது ரொம்பவே நல்ல மாடல்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ரிலையபிளாக ஹுண்டாயில் வந்து லான்ச் பண்ண போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஹிட்டான காரு. இதோட மாடல் வந்து பார்க்குறப்ப 2007 மாடல். வேரியன்ட் XL வேரியன்ட். ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனருங்க. ஃபியூவல் வந்து பார்க்குறப்போ பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்பிஜி வந்துருது. அதுவும் இல்லாமல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட 47,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க கார் ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 7th month வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. ஃபுல் இன்சூரன்ஸ் கிடையாது. அக்சசரிஸ்னு பார்க்குறப்போ ஏசி இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. டயர்ஸ்லாம் வந்து 80% கண்டிஷனில் இருக்குது. உள்ள இன்டீரியர்ஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக பளிச்சுன்னு இருக்குது. மியூசிக் சிஸ்டம் டிஃபால்ட்டாகவே வந்துருது. ஸோ நல்லா இருக்குங்க இந்த காரு. டயரோட கண்டிஷன் பார்க்குறப்போ ஒரு 60% ரன் ஆயிருக்கு. நான் அலாய் டைப் தான்.
ஸோ நீங்கள் பார்த்த கார் மாடல்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஷோரூமோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் டைல் பண்ணுறப்போ உங்களுக்கு இதை பற்றின ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே கார் வாங்குறோம் அப்படின்னா இங்கே கமிஷன் கொடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா இவங்க தரமான காசு வச்சிருக்கிறப்போ இவ்வளோ நீட்டாக காசு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான கமிஷன்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணுறப்ப டீட்டெயிலாக இங்கே சொல்லுவாங்க.